பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. இது எங்கிருந்து பணம் வரப்போகுது, எந்த வழியா வரப்போகுதுன்றதை தாக்கல் பண்ண முடியுமா? அது எந்த அரசா இருக்கட்டுங்க, ஆட்சி செய்தவர்கள், செய்பவர்கள், நிமல் செய்பவர்கள், யாரு வேணா இருக்கட்டும். இப்ப அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட ரேஷன் கார்டு 2 கோடி பேருக்கு இருக்கு, குறைஞ்சபட்சம் 2 கோடி பேருக்கு இருக்கு. இப்ப 2 கோடி ரூபாய், 1 ரூபாய் கொடுத்தா, நான் சொல்றது வெறும் 1 ரூபாய் கொடுத்தா 2 கோடி ரூபாய் எங்க இருந்து வரப்போகுது? அதை எப்படி கொடுக்க போறீங்க? அது எங்கிருந்து வரப்போகுதுன்னு கேட்கறது நான். ஏன்னா ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்கும் போது இது எங்கிருந்தோ வந்தாதான் கொடுக்க முடியும், இல்லை இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். அதை எப்படி வர வைக்க போறீங்க பணத்தை? சரி, ஏதோ ஒரு வகையில் வர வச்சிட்டீங்க, இப்ப கொடுத்துட்டீங்க, அந்த செலவை எப்படி சரி கட்ட போறீங்க? இதுக்கு பதில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இதை வரி வாயிலாக மறுபடியும் நம்ம தள்ளதான் திணிப்பாங்க. ஒரு பற்றாக்குறை, நான் சொல்றது 1 ரூபாய், ஒரு கரும்பு, வெல்லம், திராட்சை இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பேக்கு எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ பல கோடி ரூபாவை நீங்க பரிசு பொருளா கொடுத்துடுறீங்க. இது எங்கிருந்து எடுக்க போறீங்க? அது சொல்றாங்களா? எந்த அரசாவது கிட்டோம், நான் எந்த அரசையும் எதிர்த்தெல்லாம் பேசுறேன், யார் வேணா ஆட்சி பண்ணிட்டாங்க, நாங்க இதுல வர வச்சுதான் இதை கொடுக்க போறோம்.